உயர்த்துகிறோம். என் பலனே உயர்த்துகிறோம். என் கோட்டையே உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கு மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை ஆராதிக்கிறோம். நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதிக்கிறோம். அப்பா 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 நன்றி ஐயா சொல்லுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி ஐயா சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசுராஜான்னு சொல்லுங்க, ஜீசஸ்னு கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்றோம்பா, ரட்சகரே. ஏசுராஜா, ஏசுராஜா, உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அற்புத சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஜீசஸ், ஜீசஸ், உங்க நாமத்துல எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் உண்டு. என் நாமத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க நாம சொல்றோம். தாவீதின் குமாரனே ஏசையா, ஏசையா, காப்பாற்றுகிறவரே, ரட்சகரே, நல்லவரே, வல்லவரே. அப்படி கூப்பிடுங்க, அப்படி கூப்பிடுங்க. அப்படியே பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக கூப்பிடுங்க. யாரும் மௌனமா இல்லாதபடி பிரே, ஜபம் செய்வோம், ஜபம் செய்வோம், துதிப்போம், ராஜாவை உயர்த்துவோம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஒன்றையும் குறித்து கலங்காமல் ஸ்தோத்திரப்பா நாங்க சொல்றோம். தேங்க்யூ அப்பான்னு சொல்றோம். ஜீசஸ், 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 ஏசையா, 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 ஏசையா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியார் வாயு. எத்தனை வித விசுவாசிக்கிறீங்க? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிமா, தமனி எங்கும் பாய்கின்றது. இரத்த குழாய்கள், கண்கள், செவிமா, தமனி எங்கோ பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே.
உயர்த்தி இசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஒரு மனமாய் இசையா ரட்சகரே அற்புதம் செய்யுங்கப்பா. தரும் என் தெய்வமே சுகம் தரும் என் தெய்வமே சுகம் தரும் தெய்வமே முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை வா. முதுகு தண்டுல வல்லமை, இதயத்துல வல்லமை, மூளை நரம்புல வல்லமை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில வல்லமை வல்லமை பாயட்டும். வல்லமை சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். உடல் தோல் கணையம் இறை வை வயிற்று பகுதியில வல்லமை பாயட்டும். தேங்க்யூ அப்பா. குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதை எங்கும் வல்லமை, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை செய்யா. சுகம் தரும் என் தெய்வமே சுகமாக்கும் என் தெய்வமே. ஒருவர் கூட வியாதியோடு திரும்பி போவது இல்லை என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா. ஏசையா 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 வல்லமை பாய்கிறது, வல்லமை நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. முட்டு ஈரல் மூட்டு கை காலில் எல்லாவற்றிலும் வல்லமை பாய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வல்லமை, உம்முடைய பிரசன்னத்தில் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, கற்ப பையில வல்லமை, கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை, முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாச பகுதி எங்கள் உடலெல்லாம் உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை வல்லமை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நாங்கள் விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம், அற்புதம் நடப்பதாக. தேங்க்யூ அப்பா. எலும்பு பகுதியில நரம்பு பகுதியில முதுகு தண்டுல இடுப்புல முட்டு வகையில கைகால். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். என்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதே என்று தகப்பன் சொன்னீரே. தேங்க்யூ அப்பா. அவரிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். லூக்கா 6:19 இயேசுவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா என்று எழுதப்பட்டு இருக்கிறது நடப்பதாக. எல்லாரையும் குணமாக்கினபடியா, எல்லாரையும் குணமாக்கின இயேசு ராஜாவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் குணமாக்குற வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. நன்றி ராஜா. ஏசையா ராஜா ரட்சகரே, க்ளோரி க்ளோரி. சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே,
எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுறீங்க, ஒவ்வொருவருக்குள்ள வல்லமை இறங்குது. எவ்ரி ஒன் லார்ட், நோ யாருமே விடுபடாதபடி லார்ட் fill my people. இப்பொழுதே இப்பொழுதே in Jesus name, Jesus name, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உம்முடைய வல்லமை, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். நாங்கள் சொல்லுவோம் அப்பா, வல்லமையுடையவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார். தேங்க்யூ. தேவனாகிய கர்த்தர் வல்லமை உடையவர், தேவனாகிய கர்த்தர் வல்லமை உடையவர். அவர் நம்மை காப்பாற்றுவார், ரட்சிக்க வல்லமை உடையவர். எரிகிற தீச்சூளையிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லமை உடையவர். ஆராதிக்கிற தேவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உடையவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் கை வைத்துட்டு நன்றின்னு சொல்லுங்க அப்பா. நன்றி, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நன்றிப்பா. நாங்கள் வியாதியோடு வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல, நாங்கள் சுகமாய் இருப்பது தான் உம்முடைய விருப்பம். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ நல்லா வாழ்ந்து சுகமாயிருப்பாயாகன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நன்றி சொல்லுங்க. முடிந்தால் அப்படியே முழுந்தால் படியிட, முடிந்தால் இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் சில நிமிடங்கள் கர்த்தர் சமூகத்திலே ஹல்லேலூயா இயேசையா ரட்சகரே சுகம் தரோ என் தெய்வமே இயேசையா ஜீசஸ் ரட்சகரே ஜீசஸ் சுகம் தரோ என் தெய்வமே சுகம் தரோ என் தெய்வமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவர் கூட வெறுமனை போகக்கூடாது. எல்லாரையும் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிட்டு 6:19 பிடிச்சுக்கிறோம். லூக்கா 6:19 அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கியது, எல்லாரையும் குணமாக்கியது. நன்றி அப்பா, இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களே. மத்தேயு 9:28 இயேசுவே மனமிரங்கும். 27 மத்தேயு 9:27 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். நன்றி அப்பா, நாங்கள் கூப்பிடுகிறோம், இறங்கும் அப்பா. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. மழை அதிகமாய் பெய்து சேதம் உண்டாக்குற கன்னியாகுமரி மாவட்டத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே. வெள்ளக்காடு மறையட்டும். சென்னையில் அற்புதம் செய்தீங்க, தண்ணீர் வற்றியது. கன்னியாகுமரியில் அற்புதம் நடக்கட்டும். இந்த பகுதி மக்களுடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், மழை நிற்கட்டும். எங்கள் தேசத்தின் மேல், தமிழ்நாட்டின் மேல் மனம் இறங்கும் அப்பா. நன்றி அப்பா சொல்லுங்க, நன்றி அப்பா. மனம் இறங்கும். இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதை செய்ய என்னிடம் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2 குருடலை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதை செய்ய, உங்க வாழ்க்கையில நடக்க போற நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இயேசையா உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிகிறோம். ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம். வல்லவரே மகிமையா அதிசயம் வல்லவரே மகிமையா அதிசயம் உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. ஐயப்பா உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. அதனால் உமக்கு மகிமை தரும். மேக்னிஃபிகாட். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அற்புதம் நடக்கிற நேரம், அதிசயம் நடக்கிற நேரம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. வல்லமை மிக்கவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொடுகிறார். ஆமென். எப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். அப்பொழுது கண்களை தொட்டார். கண்களை தொட்டார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நடக்கும். அப்படி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை செய்ய உம்மிடம் வல்லமை உண்டு. இதை செய்ய உம்மிடம் வல்லமை உண்டு. நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்துல இந்த காரியத்தை செய்ய உமக்கு வல்லமை உண்டு. உமக்கு வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. நீர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அவர்களை தொட்டு அவர் சொன்னார், விசுவாசத்தின்படி ஆகட்டும். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொடுவதற்காய் நன்றி. தேங்க்யூ அப்பா. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யும்படி உன்மேல் நினைவா இருக்கிறேன். எங்களை மறவாம நினைக்கிறவர். நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும்படி செய்யும்படி எங்கள் மேல் நினைவா இருக்கிறவரே. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வல்லவர், நல்லவர். தேங்க்யூ அப்பா. எதெல்லாம் என் பிள்ளைகள் தேங்க்யூ ஏக்கத்தோட இது நடக்க வேண்டும் என்று வந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அதெல்லாம் நடப்பதற்காய் நன்றிப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் ஈடேறுவதாக. சங்கீதம் 24 உங்களுடைய இதய விருப்பமெல்லாம் நிறைவேறுவதாக. எதிர்கால ஏக்கமெல்லாம் நிறைவேறுவதாக. குழந்தைகளை குறித்த எதிர்காலம், பேர பிள்ளைகளை குறித்த எதிர்காலம், பிள்ளைகளை குறித்த எதிர்காலம்
உங்கள் குடும்பத்தை குறித்த எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் சரி செய்ய வல்லமை உடையவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எழுப்புதலை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். சபைகள் நிரம்பி வழியும் நாட்கள், அற்புத அடையாளங்கள் நடக்கும் நாட்கள், தேசமெங்கும் சபைகள் எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள், விசுவாசிகள் ஊழியம் செய்கிற நாட்கள், அதெல்லாம் நடப்பதற்காய் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையில். தேங்க்யூ அப்பா. எனக்காம் சிதி. நன்றி ஐயா. குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்குன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை அப்பா. வல்லமையால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க. ஆராதனை. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. இந்த நாள்ல கர்த்தர் தெளிவா இந்த வேர்டை கொடுத்து வல்லவர் சொல்லுங்க. வல்லவர், வல்லமை உடையவர், எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தா செய்வா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 4 வசனங்கள் சொல்லி உங்களை பலப்படுத்தி நாம் நேராக திருவிருந்துக்கு செல்லுகிறோம். ஹல்லேலூயா. யோபு 42 வசனம். யோபு 42 அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி அறிக்கையிடுங்க பார்க்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உமக்கு நன்றிப்பா. செப்போனியா 3:17 என்ன செய்ய வல்லவர். 3:17. தானியேல் 3:17 ரெண்டும் ஒரே காரியம். செப்போனியா 3:17 தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். சபையின் நடுவில் உலாவுகிறார். தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். தேங்க்யூ அப்பா. அவர் என்ன செய்வார்? அவர் வல்லமை உடையவர் சொல்லுங்க எல்லாரும். அவர் வல்லமை உடையவர். தேவரீர் வல்லமை உடையவர். அவர் ரட்சிப்பார். காப்பாற்ற வல்லமை உடையவரே. வல்லமை உடையவர் உங்களை காப்பாற்றுவார். ரட்சிப்பார். நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. உங்கள் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறார். சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பின் நிமித்தம் கூட இருக்கிறார். நம் மேல் கம்பீரமாய் களி கூறுகிறார். உங்களை பார்த்து களி கூறுகிறார். அன்பு கூறுகிறார். சந்தோஷமாய் பார்க்கிறார். மகிழ்ச்சியோடு நோக்குகிறார். நம் நடுவில் இருக்கிறார். நம்மை காப்பாற்ற வல்லவர்.
உலகம் உங்களை எதிராக பேசி இருக்கலாம், உங்களை குத்தி பேசி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி பேசி இருக்கலாம், நீ சரியில்லைன்னு சொல்லி இருக்கலாம், நீ இதை செய்யலைன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் உன்னை சந்தோஷமாய் பார்த்து மகிழ்ச்சியா பார்க்கிறா. அவருடைய அன்பின் நிமித்தம் உன் பக்கத்தில் இருக்கிறா. உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறா. அவர் வல்லமை உடையவர், உன்னை காப்பாற்றுவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா அதே போல தானியேல் 3:17, இதுவும் செப்பனியா 3:17, தானியேல் 3:17 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன். எரிகிற தீச்சூளை, அக்கினி சூளை, வாழ்க்கையில அக்கினி சூளை எரிகிறது அல்லவா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் அக்கினி. உங்களை பற்றி வேதனைப்படுத்தும்படி நடக்கிற காரியங்கள் மத்தியிலே சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். எரிகிற அக்கினி சூளைக்கும் இந்த பொல்லாத உலகத்தின் கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். வல்லமை உடையவர். தீச்சூளையில தூக்கி எறிந்தாலும் 3 பேர் மத்தியில 4வது நபராக வந்து நின்னாரு. இந்த 4வது நபர் யாருன்னு ராஜா கேட்கிறார். Who is that fourth man? இந்த 4வது யாரையா? அவர் தான் நம்முடைய அப்பா ஜீசஸ். நீ ஒரு ஆளா இருந்த 2வது ஆளா வருகிறார். கணவனும் மனைவியுமா இருக்கிறவங்க மத்தியில 3வது ஆளாய் வருகிறார். கணவனும் மனைவி பிள்ளைகளா இருக்கிற மத்தியில 4வது 5வது அவர் கூட இருக்கிறார். எரிகிற தீச்சூழலிருந்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நீங்க இருக்கிறதுனால நாங்க எரிந்து போவதில்லை, நாங்கள் அழிந்து போவதில்லை. நீங்க எங்களோட கூட இருக்கீங்க. வல்லமையுடையவர், ரட்சிக்கிறவர். நன்றி அப்பா. கடைசி ஒரு வசனம் சொல்லி நாம் திருவிருந்துக்கு போவோம். பவுல் சொல்லுவார், 1:12 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுவார். அதை வாசித்து நாம் திருவிருந்து கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தீமோத்தி எடுங்க, 2 தீமோத்தி 1:12. சாரி. அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. 2 தீமோத்தி 1:12. இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படிப்பட்டவரா? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய். மனப்பாடம் பண்ணுங்க. நான் ஒப்பு கொடுத்ததை சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். என் உடலை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உகந்த பலியாக, ஜீவ பலியாக இந்த உடலை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடைசி வரை இந்த உடலுக்கு எதிரான சோதனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வயதானவர்களுக்கும் இருக்கும். இந்த பொல்லாத உலகம், இச்சை நிறைந்த உலகத்துல இது ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உடல், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஆனா ஜெயிச்சிருவோம். சொல்லுங்க, காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். இந்த உடலை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடம் ஒப்பு கொடுத்ததை நீர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். இவருடைய வருகை வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா.
ஒவ்வொரு முறையும் சோதனை உங்களை தாக்கும் போது சொல்லுங்க, இந்த உடல் தேவனுடைய ஆலயம், இந்த கண்ணு தேவனுடைய கண்ணு, இந்த கண் வழியாய் ஜீசஸ் பார்க்கிறாரு, இந்த நாவு வழியா இயேசு பேசுறாரு. நான் சோதனைகளை என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஓடுவேன், சோதனைக்குள்ள நின்னு போராடு பார்ப்பேன், ஜெயிக்க முடியல ஓடுவேன், அந்த இடத்தை விட்டே ஓடுவேன். தேங்க்யூ அப்பா, இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம், உம்முடைய உடல் உப்பு கொடுத்ததை இதை அறிக்கை செய்யும் போது அவர் காக்க வல்லவர், உங்களை பரிசுத்தமாய் காக்க வல்லவர். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ அப்பா. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க உடலை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க, உங்க தொழிலை கமிட் சொல்லுங்க, கமிட் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். மனப்பாடம் பண்ணிக்கங்க. எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க, பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் ஒப்பு கொடுக்கிறோம்பா, ஒப்பு கொடுக்கிறோம்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. காத்துக்கொள்ள வல்லவர். அதைத்தான் ஜூடுல கடைசியா சொல்லுவார், சாரி, நீங்க வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர், மாசற்றவர்களாய் உங்களை காக்க வல்லவர், அவர் மகிமையின் சன்னிதானத்தை உங்களை நிறுத்த வல்லவர், மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வாழ வைக்க வல்லவர். எத்தனை வல்லவர் இருக்கு அந்த ஜூட் கடைசி வசனம். ஜூட் வழுவாதபடி காக்க வல்லவர், நல்ல தமிழ்ல விழுந்து போகாதபடி காக்க வல்லவர், அப்படி தவறி விழுந்தாலும் தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே சொல்லுங்க, தூக்கி விடுகிறவரே, தாங்குபவரே, தப்புவிக்கிறவரே, தூக்கி விடுகிறவரே, மகிமையின் சன்னிதானத்துல நிறுத்த வல்லவர். இந்த மகிமையின் சன்னிதானத்துல உங்களை நிறுத்தி இருக்கிறாரா? நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவர், பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உண்டாவதாக. மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர், 4 காரியம் செய்ய வல்லவர். ஜூட் 24 4 காரியம் செய்ய வல்லவர். வலுவாமல் காக்கிறவர், மகிமையின் சன்னிதானத்தில் நிறுத்துகிறவர், மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவர், மாசற்றவர்களாய் தம் சமூகத்தில் நிறுத்த வல்லவர். அதுதான் உங்க வாழ்க்கையில அவர் வல்லமை உடையவர், வல்லமை உடையவர். உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார்ன்றதை விட உள்ளே வந்திருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். வல்லமை, நீங்கள் பரிசுத்தாவி உங்களோட வரும்போது நீங்கள் வல்லமை உடையவர்களாய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஜீசஸுடைய கடைசி வார்த்தை, பரிசுத்தா உங்களோட வருவா, ஆவியாக நான் வருவேன். இப்ப சரீரத்தில் இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் ஆவியாக உயிர்த்து நான் பரலோகத்துக்கு சென்று பரிசுத்தாவியாக வருவேன். அப்பொழுது நீங்கள் வல்லமை உடையவர்களாய் இருப்பீர்கள். இப்ப கர்த்தர் மட்டும் வல்லமை உடையவர் அல்ல, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. நீங்கள் வல்லமை பலனடைந்து பரிசுத்தாவி வரும்போது எங்கள் பலன் அடைந்து என்றால், அந்த பலன் என்ற வார்த்தைக்கு வல்லமைதான், டுனாமிஸ். நீங்கள் வல்லமை உடையவர்களா எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் ஜீசஸுடைய கடைசி வார்த்தை. அப்படியே ஆகட்டும் சொல்லுங்க. நாங்கள் வல்லமை உடையவர்களா, எங்களுக்குள்ள வல்லமை, உமக்கு சாட்சியாக இருப்போம், உமக்காய் வாழ்வோம், உமக்கு ஊழியம் செய்வோம், உம்மை குறித்து சொல்லுவோம்.